சார் அண்ணாமலை நீடிப்பாரா மாட்டாரா? அவர் கையில தான் இருக்கான்னு சொல்லிட்டேன். நம்ம எப்படி ஏசியமா அவர் என்ன முடிவு எடுக்க போறாரு? என்ன முடிவு எடுக்க போறாரு நமக்கு தெரியல. என்ன முடிவு எடுக்க போறாரு நமக்கு தெரியல. ஆனா ஏதோ ஒரு முடிவு எடுப்பாரு. அதுக்கு செகண்ட் பிளான் பியா தான் அவங்க வந்து நயினாரை பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே. இன்னைக்கு அவங்க ஸ்டேஜில் கூப்பிட்டு உட்கார வச்சது, பேசினது எல்லாம். நயினார் வந்து பிஎம்கிட்ட வந்து ஒரு 2 நிமிஷம் பேசினாராம். என்ன சொன்னாராம், தமிழக பாஜக இவ்வளோ வளர்ந்துருக்கு. அதுக்கு அண்ணாமலை ஒரு காரணம், மற்றவங்களாம் ஒரு காரணம். இது வரைக்கும் 2 நாடார்களை மாநில தலைவராக போட்டீங்க. பொன்னார், தமிழிசை. 2 பட்டியலின மக்களை தலைவராக போட்டீங்க. எல் முருகன், டாக்டர் கிருபாநிதி. 2 கவுண்டர்களை தலைவராக போட்டீங்க. அண்ணாமலை, சிபிஆர். பிராமண தலைவராக போட்டீங்க. எல்ஜி ராஜா. தேவர்களுக்கு இது வரைக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை. சுத்தி அங்க வராரு, அரௌண்ட் அடிச்சு வராரு. தேவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை. இந்த வாட்டி நம்ம ஜெயிக்கிறது சவுத்துல தான் இருக்கு. நம்ம ஜெயிக்கணும்னா தேவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். மீதி ஐயா உங்ககிட்ட விட்டுறேன், அவ்வளவுதான். அதுக்கு மேல ஒன்றும் பேசல. மீதி உங்ககிட்ட விட்டுறேன். அப்புறம் கேட்டாராம் 1 இயர் அப்படின்னு கேட்டாராம். 1 இயர் துணை தலைவரை போடலாம் அப்படின்னாராம். ஓகே ரைட் அப்படி. ஸோ இந்த விஷயம் வாஸ் கன்வே டு ஹிம் இன் வெரி கிளவர் மேனர். நயினாரோட கிளவர் மேனர்ல பண்ணிட்டாங்க.